இன்னைய சமையல் சாதம். சாதம் வந்து 2½ கப்பு அரிசி, 7½ கப்பு ஜலம், ரைஸு. இது வந்து 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு. அடுத்தது இன்றைக்கி மாங்காய் தொக்கு. மாங்காயை நல்லா தோல் சீவிட்டு மாங்காயை தோல் சீவி வச்சுக்கணும். இழுப்புச்சட்டியில் நல்லெண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி 2 வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், துளி கட்டி பெருங்காயம் வறுத்து ஒரு எண்ணெய் இல்லாத எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெயை விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்ட வேண்டியது. இந்த செதுக்கி வச்சுருக்க மாங்காயை தோல் சீவி வச்சுருந்ததை அதில் போட்டு உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா குமுற பிரட்டி விட்டால் குழஞ்சிரும். குழஞ்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ காரப்பொடி தேவையோ அந்த அளவுக்கு சில்லி காரப்பொடி போட வேண்டியது. போட்டு நல்லா ஊறுகாய் வந்து மசிஞ்சிரும். 1-2 தானாக இருக்கிறப்பல வேணும்னா தொக்குக்கு தானாக இருக்கிறப்பல மசிச்சுட்டு இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோமே அதையும் போட்டால் இது மாங்காய் தொக்கு. அடுத்தது இது புளிக்காய்ச்சலுக்கு இழுப்பச்சட்டியில் கடாயில் கொஞ்சம் தனியா, 4 கடலைப்பருப்பு, 2 மிளகாய் வத்தல், 2 மிளகு, இது வறுட்டு வெந்தயம் போட்டு வறுத்து வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளையும் போட்டு வறுத்து வச்சுட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதில் போட்டுற வேண்டியது. இந்த புளிக்காய்ச்சலுக்கு காரப்பொடி மிளகாயை அதிலே போட்டு வறுத்து வச்சிட்டோன்னா காரம் நல்லா ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயை வச்சு புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுட்டு நல்லா வெடிகட்டி வச்சுட்டு எண்ணெயை வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தலையும் தாளித்து கொட்டி காம்போட மிளகா வத்தலையும் தாளித்து கொட்டி கட்டி பெருங்காயம் போட்டு வேர்க்கடலை, முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு மஞ்சள் பொடியும் போடணும். மஞ்சள் பொடி போட்டு புளியை கரைச்சி ஊற்றி உப்பு போட்டுற வேண்டியது. அது நல்லா கொதித்தோடனே இந்த முன்னாடி வறுத்து வச்சுருக்கோமே அந்த எள்ளு எல்லாம் அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நொறுக்கி வச்சுட்டு சாதத்தை கொட்டி ஆற வச்சு கொஞ்சம் 2 முட்டை நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு இந்த சாதத்தில் கலக்கணும். பாதி பொடியில் சாதத்தில் போட்டு கலந்துட்டு பாதி பொடியை புளிக்காய்ச்சலில் போட்டு கலந்து வச்சோன்னா புளிக்காய்ச்சல். இந்த புளிக்காய்ச்சல் 10-20 பேருக்கு கலக்கலாம். இது புளிக்காய்ச்சல். அடுத்தது இது அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் பொடியை அலம்பி நெருக்கி வச்சு எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு தாளித்து கொட்டி அவரைக்காயை நல்லா அலம்பி வெடிகட்டி போட்டு உப்பு போட்டு குமுற கலரி மூடி விட்டோன்னா நல்லா வெந்து போயிடும். 3/4 வேக்காடு அறுத்த பயத்தம்பருப்பு பச்சை தண்ணியில் ஊற வச்சுருந்தோன்னா அதை தண்ணி இல்லாத புழிஞ்சு அதில் போட்டு நல்லா 4 பிரட்டினோன்னா திருப்பி மூடினோன்னா வெந்து போயிடும். தேங்காய் போட்டு பெருங்காய பொடி போட்டு பச்சை கருவேப்பிலை போட்ட அவரைக்காய் பொரியல். இன்னைய சமையல் இதுதான். இதுமாரி பண்ணி பாருங்க. சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.